பாஸ் சீசன் 8ல் வந்துட்டு ஜோயா பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துட்டு வெளியாக இருக்குது. இதை ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோவை போட்டிருக்கோம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து ரசிகர்கள் மத்தியில் ஒவ்வொரு சீசன்லேயும் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வமாக தான் இருக்குது. அந்த வகையில் இந்த தடவை பிக் பாஸ் சீசன் 8ல் 3 பெட்ரூம் இருக்க போது வழக்கமாக 2 தான் இருக்கும், லேடிஸ்க்கு ஒன்று ஜென்ஸுக்கு ஒன்றுன்னு. ஆனால் இந்த தடவை யார் அந்த வீக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ, யார் கேப்டன் ஆகுறாங்களோ அவங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு பெட்ரூம் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டாஸ்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தனியாக கோல்டன் ரூம் அப்படின்னு ஒன்று கொடுக்க போகிறாங்க. வழக்கம் போல் இந்த தடவை ஸ்விம்மிங் பூலில் வந்துட்டு தண்ணி இருக்க போது, ஸோ கிளாமருக்கு வந்து பஞ்சமே இருக்காது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயில் கான்செப்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதுக்கு சிறைன்னு பேர் வைக்காம வேற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. கன்ஃபெஷன் ரூம் இந்த தடவை கொஞ்சம் பெருசாகவே இருக்க போது. லாஸ்ட் டைம் 2 வீடு இருந்ததுனால கன்ஃபெஷன் ரூம்லாம் ரொம்ப குட்டியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை எந்த சீசன்லையும் இல்லாத அளவுக்கு டாஸ்க்கு மேலே வந்துட்டு பிக் பாஸ் டீம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நியூஸும் வந்திருக்கு. டாஸ்க் நல்லா இருந்துச்சுனாலே கண்டஸ்டன்ஸ்க்கு நடுவில் அடிதடி அப்படிலாம் ஏற்படும், சண்டை வரும். ஸோ எப்படி டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பிக் பாஸ் டீமும் சரி, விஜய் டிவியும் ரொம்ப போராடுறாங்க. நான் போன தடவை இருந்த அளவுக்கு ஹைப் இந்த தடவை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். உங்களில் எத்தனை பேர் பிக் பாஸ் சீசன் 8க்காக ஆர்வமாக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.